சிவகங்கை சீமையின் இரண்டாவது மன்னர், வெள்ளையர்களை எதிர்த்து போராடி களபலியான இந்திய துணைக்கண்டத்தின் முதல் மன்னர். ஸ்மித் தலைமையிலான ஆங்கில படையும் உம்தத் உல் உம்ரா தலைமையிலான ஆற்காட்டு நவாப் படை, இவங்க 2 பேரும் சேர்ந்து ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் மீது போர் தொடுத்து சமஸ்தானத்தின் மன்னரான சேதுபதியை கைது பண்ணுறாங்க. அங்கேருந்து அவங்க சிவகங்கை சமஸ்தானத்துக்கு வராங்க. சிவகங்கை சமஸ்தானத்தில் காளையார் கோயிலில் மன்னர் முத்துவடுகநாதர் சிவகங்கை படையோட தயாராக இருக்கிறாங்க. ஆங்கில படையும் நவாப் படையும் சேர்ந்து சிவகங்கை படையை எதிர்க்கிறாங்க. போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போர் நடந்துகிட்டு இருக்க அதே சமயத்தில் மதுரை பக்கம் இருந்து இன்னொரு பிரிட்டிஷ் படை வருது. அந்த பிரிட்டிஷ் படை மன்னர் எதிர்பார்க்காத திசையிலிருந்து பீரங்கி தாக்குதல் நடத்துறாங்க. அந்த தாக்குதலில் மன்னரும் மன்னரின் 2வது மனைவியான கௌரி நாச்சியாரும் வீர மரணம் அடைந்ததாக சொல்லப்படுது. சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரின் முதல் மனைவியான வேலு நாச்சியார் சிவகங்கை காட்டுப்பகுதிக்குள்ள தப்பிச்சு திண்டுக்கலுக்கு போய் ஹைதர் அலியை சந்திச்சு அவங்கள்ட்ட படை உதவி பெற்று 8 வருடங்கள் கழிச்சு சிவகங்கை சீமையை மீட்டெடுக்கிறாங்க. இந்திய துணைக்கண்ட வரலாற்றிலேயே வெள்ளையர்களிடம் இழந்த நாட்டை போராடி மீட்டெடுத்த பெருமை சிவகங்கை சமஸ்தானத்துக்கு மட்டுமே உண்டு.